கோயிலில் தருவாங்க தயிர் சாதம் க்ரீமியாக நல்லா தழுதலுன்னு, அது மாதிரி தயிர் சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இதுக்கு வந்து இதை வந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கொடுக்கலாம். இதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து பச்சரிசி எடுத்துக்கிட்டு, பச்சரிசி 1 டம்ளர் பச்சரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் வந்து பால் அப்படி ஊற்றி நான் வேக வச்சுருக்கேன். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அது தழுதலுன்னு இருக்கணும் அப்படின்னா மறுபடியும் பத்தாததுக்கு பால் மட்டும்தான் விடணும், வெந்நீரோ தண்ணியோ விடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அப்படி தயிர் ஊற்றி நம்ம தாளித்து கொட்டினோன்னா தயிர் சாதம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு காம்பினேஷனாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு பொரியல். அதுதான் வந்து இதுக்கு நான் செஞ்சு தரேன். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு நல்லா பெரிய உருளைக்கிழங்காக இருக்கிறதுனால நான் நீட்டாக ஃபிங்கர் ஃப்ரை மாரி செஞ்சு கொடுக்குறேன். இது வந்து நான் கிறிஸ்பியாக செய்யலாம், சாஃப்டாக செய்கிறேன். ஏன்னா தயிர் சாதத்துக்கு அதுதான் நல்லா இருக்குன்ட்டு. நீங்கள் வேணும் அப்படின்னா மொறுன்னு இருக்கணும், உடனே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதோட அரிசி மாவு கடல மாவு சேர்த்து பசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுமாரி எண்ணெயில் போட்டுடுங்க, சூப்பராக வரும் உங்களுக்கு. இப்போ நான் எப்படி செய்கிறேன்னா, இது கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு மிளகாய்த்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் மூடி வச்சு கொஞ்ச நாள் சிறிது நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனி மிளகாய்த்தூள் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து சாம்பார் பவுடரும் நான் வாசனைக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுமாரி சேர்த்துக்குங்க. சேர்த்து மூடி வச்சு வேக வைக்க வேண்டியதான். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா லைட்டாக தெளித்து வேக வைங்க. ஏன்னா மிளகாய்த்தூள் வந்து கருகும் உங்களுக்கு. அப்போ மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து வேக வைங்க. இந்த தயிர் சாதத்துக்கு நான் தாளிப்புக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கடுகு, பெருங்காயம், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது மட்டும் தான் தாளிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இஞ்சி சேர்த்து தாளிச்சிக்கலாம் பிடிச்சிச்சின்னா. அதே போல் வந்து நம்ம மாதுளை முத்துக்கள், கேரட் துருவி சேர்க்குறதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் எதுவுமே சேர்க்கல. இது வந்து வாசனையாக இருக்குங்க. இது கடுகு, பெருங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நம்ம கொத்தமல்லி வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் சாதம் வந்து எனக்கு வந்து பத்தாததுக்கு நான் பால் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் வெந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டுட்டு நீங்கள் தேவையான அளவு பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சிறிதளவு தயிர் சேர்த்தா போதும். நான் 1 மணி நேரத்தில் சாப்பிட போகிறோம் அப்படின்னா நீங்கள் நல்லா ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அது 1 மணி நேரத்தில் நல்லா புளிச்சிடும் உங்களுக்கு. பால் நிறைய சேர்க்கறதுனால சீக்கிரத்தில் புளிச்சிடும் உங்களுக்கு. அதனால் பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் உள்ள அந்த தொட்டிக்கெல்லாம் நான் வந்து பெயிண்ட் அடித்து அதை வந்து புதுமைப்படுத்தியிருக்கேன். அதுபோல் உங்களோட ஓய்வு நேரங்களில் வந்து நீங்கள் அதில் செலவழிச்சுக்குங்க. வீடு வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். இந்த பாருங்கள், பழைய தொட்டி இருக்கா, அதேமாரி பழைய தொட்டிக்கு தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், வீட்டில் இருந்த பழைய பெயிண்ட்டை வந்து நம்மளோட டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணியோ இல்லாட்டி பழைய ஸ்பாஞ்ச் இருக்கும்ல, ஏதாவது அந்தமாரி ஸ்பாஞ்சில் தொட்டு கூட நீங்கள் வந்து இதுமாரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுமாரி பெயிண்ட் பண்ணும்போது கீழேயும் நீங்கள் வந்து ஒரு பேப்பரோ ஏதோ ஒரு பாலித்தீன் கவரோ சாக்கோ அதுமாரி போட்டுக்குங்க. கைக்கும் க்ளவுஸ் போட்டு பண்ணுங்கள், அழகாக இருக்கும் உங்கள் வீடு பார்க்குறதுக்கு. இதுமாரி தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியல் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க, எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி